விக்கல் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏதாவது ஒரு காரமான உணவு எடுத்துக்கிட்டாவோ, இல்லை பேசும்பொழுது அதிகமாக காற்று நம்ம இறப்பைக்குள்ளே போனாலோ, இல்லை வேகமாக சாப்பிட்டாலோ இந்த தசை என்னாகுன்னா திடீர்னு கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். அப்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சுக்கூட்டில் இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் விரிவடையும். நுரையீரல் விரியும் பொழுது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்று சல்லுன்னு மூக்கு வழியாக நுரையீரல் நோக்கி போகும். காற்று டக்குன்னு அங்கே நுரையீரலுக்கு போகாமல் பிளாக் ஆகும். அப்போ தான் நமக்கு அப்படின்னு ஒரு சத்தம் வருங்க. இந்த விக்கல் ஏன் வருது, இந்த விக்கலுடைய பின்னணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? சரி, அதுக்கு நம்ம ஒன்று பண்ணணுங்க. டைம் ட்ராவல் பண்ணி உலகம் தோன்றிய அந்த காலத்துக்கு நம்ம போனோம்னா தான் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். ஒரு கை குழந்தையாக இருக்கும் பொழுது விக்கல் வர்றது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விஷயங்க. அது விக்கல் வரதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, விக்கல் வந்துச்சுன்னா திடீர்னு பயமுறுத்தினா விக்கல் நின்று போயிடும், இல்லை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் விக்கல் நின்று போயிடும், இல்லை மூச்சு அடக்கி வச்சு தம் கட்டினா விக்கல் நின்று போயிடும். ஆத்திச்சூடி சமூக ஊடக தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல் பற்றி. பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு திடீர்னு விக்கல் வரும். இந்த விக்கல் கொஞ்சம் திக்குமுக்கு ஆடி போயிடுவாங்க, தடுமாறி போயிடுவாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை பண்ணி அதை சரி பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அன்றைக்கி நம்ம இந்த விக்கலை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். விக்கல் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விக்கல் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏதாவது ஒரு காரமான உணவு எடுத்துக்கிட்டாவோ, இல்லை பேசும்பொழுது அதிகமாக காற்று நம்ம இறப்பைக்குள்ளே போனாலோ, இல்லை வேகமாக சாப்பிட்டாலோ, இல்லை அதிகமாக அந்த கேஸ் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சோடா, பீவரேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும் பொழுது திடீர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இறப்பை தூண்டப்படும். இறப்பை நல்லா விரிவடையும். அப்போது அந்த விரிவடையும் போது அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெஞ்சையும் வயிற்று பகுதியும் பிரிக்கக்கூடிய ஒரு தசை இருக்குது. சுவாசத்துக்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு தசை, அதுக்கு பேர் டயஃப்ராம். இந்த டயஃப்ராம்ங்கிற தசை தூண்டப்படுது. இந்த தசை என்னாகுன்னா திடீர்னு கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். அப்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சுக்கூட்டில் இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் விரிவடையும். நுரையீரல் விரியும் பொழுது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்று சல்லுன்னு மூக்கு வழியாக நுரையீரல் நோக்கி போகும். அப்போ போகும் பொழுது நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஒளி சப்தத்தை எழுப்பக்கூடிய வோக்கல் கார்டுன்னு சொல்லுவோம், அந்த பகுதி இருக்கக்கூடிய ஒரு தசை இருக்கும். அதுக்கு பேர் ஒரு மூடி மாதிரி எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, அந்த மூச்சு உள்ளே போகக்கூடிய அந்த மூச்சுக்குள்ளாய் இருக்கு இல்லைங்களா, வின் பைப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதை போய் டக்குன்னு மூடும். அப்போ மூடும்போது காற்று டக்குன்னு அங்கே நுரையீரலுக்கு போகாமல் பிளாக் ஆகும். அப்போ தான் நமக்கு அப்படின்னு ஒரு சத்தம் வருங்க. இதுதான் விக்கல். சரி, இந்த விக்கல் இதனால் என்ன பிரயோஜனம், இது வரதுனால என்ன உபயோகம், ஏன் இது வருது அப்படின்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய பரிமாண வளர்ச்சியில் இது ஒரு விஷயமாக நம்மோட வந்திருக்கு. பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல சில உறுப்புகள் இருக்குது. பீனியல் கிளாண்ட்னு சொல்லி ஒரு உறுப்பு நம்ம மூளையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தைமஸ்னு ஒரு உறுப்பு நம்ம நெஞ்சுக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பண்டிக்ஸ்னு குடல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த உறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பிரயோஜனம் இல்லாத உறுப்பு, ஒரு வெஸ்டீஜியல் ஆர்கன்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த காலம் ஒரு பரிமாண வளர்ச்சியில் இந்த உறுப்புகளுடைய செயல்பாடு பெரிய உடம்புக்கு உபயோகமாக இல்லாமல் போகிற மாதிரி சில செயல்பாடுகள் உடம்புல அப்படியே மனிதனுடைய பரிமாண வளர்ச்சியில் இந்த செயல்பாடுகளும் அப்படியே தொடர்ந்து நம்மளோட வந்துருச்சு. இப்போது இந்த விக்கல் ஏன் வருது, இந்த விக்கலுடைய பின்னணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? சரி, அதுக்கு நம்ம ஒன்று பண்ணணுங்க. டைம் ட்ராவல் பண்ணி உலகம் தோன்றிய அந்த காலத்துக்கு நம்ம போனோம்னா தான் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றும் பொழுது ஃபஸ்ட்டு நீரில் உருவாச்சு. அந்த நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் நீர் கொஞ்சம் வெப்பமாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் சப்ளை அதுக்கு பெட்டராக இல்லாதப்போ மேலே அந்த நீர் பரப்புக்கு மேலே வெளியிலேருந்து காற்றை உறிஞ்சு சுவாசிக்க ஆரம்பிச்சிது. அப்போது அதுக்கு உதவியாக இருந்த ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, நீரில் சுவாசிக்கிறதுக்கு அந்த கில்ஸ்னு ஒரு உறுப்பு, நுரையீரல் மாதிரி கில்ஸ்னு ஒரு உறுப்பு இருந்துச்சு. அதை வச்சு தான் சுவாசிக்க ஆரம்பிச்சிது. பரிமாண வளர்ச்சியில் நீரில் இருந்த உயிரினங்கள் அப்படியே நிலத்திலையும் போய் வாழ ஆரம்பிச்சது இல்லைங்களா? அப்போது இந்த நிலத்தில் வாழும் பொழுது இந்த கில்ஸினுடைய தேவை இல்லாமல் போச்சு. சரி, இந்த கில்ஸ் என்ன வகையில் உதவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீர்லேருந்து ஆக்சிஜனை பிரித்து எடுக்கும். பட் அதே சமயத்தில் அந்த நீரானது நுரையீரலுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு இந்த எபிக்ளாட்டிஸ்னு ஒன்று சொன்ன இல்லைங்களா, ஒரு சின்ன ஒரு மூச்சு குழாயை போய் போகிறத தடுக்கக்கூடிய ஒரு திசு இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி இந்த நீரை போய் தடுக்கிறதுக்கு இந்த எபிக்ளாட்டிஸ் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்போது நிலத்தில் அந்த உயிரினங்கள் முழுமையாக வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த கில்ஸ் போயிருச்சு. ஆனால் நுரையீரல் மட்டும் இருந்துச்சு. ஆனால்
அந்த நீரை நுரையீரலுக்கு போகாமல் தடுக்கக்கூடிய அந்த செயல்பாடு மட்டும் அப்படியே பின்தொடர்ந்தே வந்துருச்சு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனுடைய பின்னணி தான் மனிதர்களுக்கு விக்கல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா விக்கல் வந்துருச்சுன்னா நிறைய பேர் அதுக்கு என்னென்னமோ குட்டிக்காரணம் அடித்து அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதனால் பண்ணுறதுனால பிரயோஜனம் இருக்கா, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போங்க. இந்த விக்கலை பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை உருவான நாளிலிருந்து அம்மா வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்திலேயே குழந்தைகளுக்கு விக்கல் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கை குழந்தையாக இருக்கும் பொழுது விக்கல் வர்றது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விஷயங்க. அது விக்கல் வர்றதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, குழந்தை தாய்ப்பால் குடிக்கும் பொழுது சில நேரங்கள் என்ன பண்ணால் காற்றையும் சேர்த்து அப்படி உறிஞ்சிரும். அப்போது அந்த காற்று போய் இறப்பையை அப்படி விரிவாக்கம் செய்யும். அந்த விரிவாக்கத்தால் மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த டயஃப்ராம் தூண்டப்படுறதுனால அப்போது ஒரு ஏப்பம் வர்ற மாதிரி இந்த காற்று மேலே போகும். மேலே போகும் பொழுது கூட சேர்ந்து பாலும் மேலே எது கழிச்சிட்டு மேலே வரும். அப்போது அந்த பால் தாய்ப்பால் குழந்தையினுடைய நுரையீரலுக்கு போகாமல், அதாவது மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு அந்த எபிக்ளாட்டிஸ் மூடிக்கும். அப்போவும் குழந்தைகளுக்கு இந்த விக்கல் வர காரணமாக இருக்குது. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு விக்கல் ஒரு பாதுகாப்பான ஒரு மெக்கானிசம் தாங்க. அப்போது இந்த விக்கலை சரி பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, சரி பண்ணுறதுக்கு எல்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா விக்கல் வந்துச்சுன்னா திடீர்னு பயமுறுத்துனா விக்கல் நின்று போயிடும். இல்லை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் விக்கல் நின்று போயிடும். இல்லை மூச்சு அடக்கி வச்சு தம் கட்டினா விக்கல் நின்று போயிடும். இல்லை ஒரு பையில் வச்சு காற்று ஊதிட்டு இருந்தால் விக்கல் நின்று போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் செய்யலாமான்னு கேட்டால், சொல்லப்போனால் விஞ்ஞானபூர்வமாக இது செய்கிறதுனால விக்கல் ஒவ்வொரு முறையும் நிற்கிறது இல்லை அப்படின்னு தான் ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ விக்கல் வந்தால் பெருசாக நம்ம அலட்டிக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இரைப்பையினுடைய இரிட்டேஷன் குறைஞ்சு இந்த டயஃப்ராம்னு சொன்ன இல்லைங்களா, நெஞ்சு கூட்டையும் வயிற்று பகுதியும் பிரிக்கக்கூடிய இந்த டயஃப்ராம் தசை சீராகும் பொழுது, அந்த செயல்பாடு சீராகும் பொழுது விக்கல் தானாகவே நின்றுங்க. அதனால் விக்கலை கண்டு அஞ்சணுங்கிற அவசியம் இல்லை. அது ஏதோ பெரிய நோய்க்குரிய அறிகுறியாகவும் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. என்ன நேயர்களே, இந்த வாரம் விக்கலை பற்றி ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த கழுத்துக்கு பின்னாடி கழுத்தில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். இந்த அக்குள் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். 2 தொடை சைட்லேயும், அந்த கிராயின் பகுதின்னு சொல்லுவாங்க, 2 தொடை சைட்லேயும் அந்த ஆம்பாடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? கழுத்து நல்லா சோப் போட்டு குளிக்கணுமா, நல்லா தேய்ச்சி அழுக்கு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. இது அழுக்கும் கிடையாது, தேம்பலும் கிடையாது. இந்த கருப்பாக வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மருத்துவ ரீதியாக அகந்தோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிக உடற்பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆம்பிட்டில் தொடையில் இந்த கருப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.